شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نزل الفرقان ونور صدورنا بتلاوة أهل القرآن، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد جاءكم برهان من ربكم وأنزلنا إليكم نورا مبينا. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்குரிய அக்குரணை ஜம்இய்யாவுடைய தலைவர் மற்றும் உள்ள அங்கத்தவர்களே, மூத்த உலமாக்களே, இந்த ஏற்பாட்டை செய்த ஹமலத்துல் குர்ஆனுடைய அமைப்பின் தலைவரே, அங்கத்தவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு வந்திருக்கக்கூடிய, அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, முத்துக்களாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய குர்ஆனுடைய ஹாஃபிதுகளே, ஆலிம்களே, அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவருடைய ஒன்று கூடலையும் கபூல் செய்து இதுபோல நாளை மறுமையிலே மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எம் அனைவரையும் முன்று சேரும் பாக்கியத்தை நசீபாக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். பெருமதியான ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை இறக்குவதற்காக தெரிவு செய்த இந்த மாதத்திலே யாரை கண்ணியப்படுத்த வேண்டும், யாரை கண்ணியப்படுத்தினால் அது என்னை கண்ணியப்படுத்தியதற்கு சமம் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த அமைப்பிலே இன்ன மின் இஜ்லாலில்லாஹ், அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதிலே உள்ளதுதான் 3 பேர்களை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று, வயதானவர், இஸ்லாத்திலே வயதானவர், நரைத்தவர். இரண்டாவது, ஹாமிலுல் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர். மூன்றாவது, நேர்மையான தலைவர், அரசர். இதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை கண்ணியப்படுத்துவதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இடத்திலே குர்ஆனுடைய ஹாஃபிதுகள், குர்ஆனை சுமந்தவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ஆரம்பமாகவே நான் சொல்லிக்கொள்ள வேண்டும், நம்முடைய நாட்டிலே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நகரம் இருக்குமாக இருந்தால் அக்குரணை. எல்லோரும் ஏற்றுக்கொண்ட உண்மை. இதிலே ஒரு பிரிவினர்கள் எந்நேரமும் குர்ஆனை பற்றிய சிந்திப்பார்கள். எப்படி சமூகத்திலே இதை உருவாக்குவது, வளர்த்தெடுப்பது, குர்ஆனுக்கு என்னென்ன பணிவிடைகள் செய்ய முடியும் என்பதையே பேசுவார்கள். பேச்சே அவர்களுடைய குர்ஆனுடைய பேச்சாகத்தான் இருக்கும். எந்நேரமும் சிந்தனை உம்மத்துடைய சிந்தனை, குர்ஆனுடைய சிந்தனை, குர்ஆனுடையவர்களை உருவாக்குவதிலே, குர்ஆனை பாதுகாப்பதற்கு என்ன வழிகள் இருக்கின்றன, குர்ஆனுடையவர்களை எப்படி கண்ணியப்படுத்த முடியும் என்றெல்லாம் யோசிப்பதற்கென்று ஒரு கூட்டம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி வைத்திருக்கிறார் நம்முடைய ஊரிலே. அந்த அமைப்பிலே தான் மாஷா அல்லாஹ் 3-4 வருடங்களாக இந்த ஏற்பாடு ஒரு ரமதானிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஏற்பாட்டு குழுவை கபூல் செய்ய வேண்டும். இதற்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பன்மடங்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அதே போல இந்த இடத்திலே ஹாஃபிதுகளாக அதாவது கௌரவிக்கப்படுவதற்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்து அவர்களை பெற்றெடுத்த பாக்கியசாலிகளான அந்த பெற்றோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்த அந்த கண்ணியத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தருள்வானாக. எம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பெருமதியான ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக உருவாக்கி தருவானாக.
கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட பெருமதியான வார்த்தை எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட உண்மையான வார்த்தை எதுவும் கிடையாது. அல்லாஹ்வே சொல்லுகிறான், அல்லாஹ்வை விட உண்மையான வார்த்தை பேசுவதற்கு யார் இருக்கிறார்? யாருமே கிடையாது. அப்படியான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை ஒப்படைப்பதற்கு அல்லாஹ் யாரை தெரிவு செய்தான்? இந்த பூமியிலேயே தலை சிறந்தவர் யார்? இந்த பூமியிலேயே பெருமதியானவர் யார்? அப்படியான உம்மி நபி, யத்தீமான நபியாக அந்த ரசூலுல்லாஹ்வை தெரிவு செய்து அல்லாஹ் அவர்களிடம் தான் கொடுத்தான் குர்ஆன். அவர்களிடம் தான் கொடுத்தான். இந்த ரமதானுடைய மாதம் கொடுக்கப்பட்டது ஹிரா குகை, ஜபலுன் நூர் அமைந்திருக்கக்கூடிய குகையில் நபி அவர்கள் இருக்கும் போது அந்த குர்ஆன் இறக்கப்படக்கூடிய நேரம் அந்த மலைக்கு என்று விசேஷமான ஒரு அடையாளம் இருக்கவில்லை, பேர் இருக்கவில்லை. என்று அல்லாஹ் குர்ஆனை இறக்கினானோ, குர்ஆனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பேர்கள் பல. அதிலே ஒன்று நூர் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், ஒளி. அந்த ஒளிமிக்க வேதம் குர்ஆனை இறக்கிய ஒன்றுக்காக அந்த மலையுடைய பேரும் மாற்றப்பட்டது. ஜபலுன் நூர், ஒளிமிக்க மலை என்று பேர் மாற்றப்பட்டது. வெடிச்சு செதறும் அந்த மலைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியமான ஒளிமிக்க மலை என்று பெயர் வைத்தார் என்றால், அந்த ஒட்டுமொத்த குர்ஆனையும் சுமந்த எம்முடைய ஹாஃபிதுகள், இந்த ஹாஃபிதுகளை பெற்ற பெற்றோர்கள், இந்த ஹாஃபிதுகளை உருவாக்குவதற்காக வேண்டி அள்ளும் பகலும் கஷ்டப்பட்டு குடும்பத்தை விட்டு ஒதுங்கி தியாகம் செய்து நேரங்கள் முழுக்க இவர்களுக்காக அர்ப்பணித்த உஸ்தாதுமார்களுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்வாக இருக்கும். அவ்வளவு மதிப்பானவர்கள் தான் இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். குர்ஆனுடையவர்களை அல்லாஹ் அவ்வளவு உயர்த்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய மிக பெரும் பாரமான மாநிலம். பாரமான மாநிலம். இன்ன சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, அப்படியே பாரமான வார்த்தைகளை நாம் உன் மீது இறக்குவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், பாரமான வார்த்தை. அந்த வஹி என்பது பாரம், பாரமான ஒரு அமானிதம். அந்த பாரத்தை நபி அவர்கள் உணர்ந்தார்கள், சஹாபாக்கள் கூட உணர்ந்திருக்கிறார்கள். வஹி இறங்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமைகள் வித்தியாசமாகும். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், பெருமானாருடைய முகம் சிவத்து விடும். அந்த பாரம் சுமந்த மனிதன் எப்படி அவனுடைய முகம் சிவத்து விடுமோ அதுபோல சிவத்து விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வேளைகளில் ஒட்டகத்திலே இருப்பார்கள். ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய நேரம் வஹி இறங்கினால் அப்படியே ஒட்டகம் அப்படியே குனிந்து விடுமாம். இன்னும் சில வேளைகளில் ஒட்டகம் முன்னங்காலை அப்படியே கீழே குத்தி விடுமாம். ஏன் அவ்வளவு பாரம் நபி அவர்கள் மீது இறக்கப்பட்ட அந்த அமானிதமான குர்ஆன். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பக்கத்திலே நான் இருந்தேன். அன்னாருடைய கால், அதாவது முழங்கால் தொடையோடு என் கால் மீது இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்து கொண்டு போகிறார்கள். நான் உணர்ந்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குர்ஆன் இறக்கப்படுகிறது என்று. அந்த நேரம் என்னுடைய கால் மீது இருந்த அன்பு நபியுடைய காலின் பாரம் என் கால் உடைந்து விடுமோ என்று நான் பயப்படும் அளவுக்கு இருந்தது பாரம். சுப்ஹானல்லாஹ். வஹி பாரமான அமானிதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாரமான அமானிதத்துக்குரியவர்களாக அல்லாஹ் எம்மை தெரிவு செய்திருக்கிறான், எம்மிடம் ஒப்படைத்திருக்கிறான், இந்த உம்மத்திடம் ஒப்படைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாதுகாத்தார்களோ, எம் பெருமானாருடைய வஃபாத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமளவிலே யோசித்தார்கள், குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும், சிதறி இருக்கிறது, ஒன்று சேர்க்க வேண்டும். என்ன செய்வது? இந்த காலம் வித்தியாசமான சிந்தனையாளர்கள் நிறைந்த காலம். வேறு வேறு துறை சார்ந்தவர்கள் அவரவருடைய துறைகளை எல்லாம் பெருமதி என்று நினைக்கக்கூடிய காலம். குர்ஆனுடைய அறிவுகள், குர்ஆனுடைய பெருமதிகள் எல்லாம் குறைந்து கொண்டு போய் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் தான் குர்ஆனை எப்படி இன்னும் வளர்த்தெடுப்பது இந்த சமூகத்தில் என்பதை நினைக்கக்கூடிய உம்மத்து தான், கூட்டம் தான் இந்த கூட்டம்.
அதுபோல அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்துக்கு பின்னாலும் ஒரு கூட்டம் கூடினார்கள். யாருடைய தலைமையில்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்வது? தெரிவு செய்தார்கள். அபூபக்கர் அவர்கள் ரலியல்லாஹு அவர்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களை, ஸைத் இப்னு சாபித் இங்கே வாருங்கள். அவர்கள் யார்? குத்தாபுல் வஹி, வஹியை எழுதிய ஒரு சஹாபி. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் அழைக்கப்பட்டார். சொன்னார்கள், ஸைத் இப்னு சாபித், குர்ஆனை ஒன்று சேர்க்கும் பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. குர்ஆனை ஒன்று சேர்க்கும் பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. சொன்னதோடு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் ஏங்கி அழ ஆரம்பித்தார்கள். ஏங்கி அழ ஆரம்பித்தார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியும் குர்ஆனுடைய மகத்துவம். அவருடைய அழுகையுடைய காரணம் ஒன்று இருக்கிறது. ஒண்டி அல்லாஹ்வுடைய மிக பெரும் அமானிதம். இந்த அமானிதத்தை நான் ஒன்று சேர்க்கும் போது ஏதும் என் மூலம் தவறுகள் நடந்து விட்டால் என்ற பயம், என்ற பயம். ஒரு எழுத்து கூட தவறிடக்கூடாது பயந்தார்கள். அந்த நேரம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லவ் கல்லஃபூனி நக்ல ஜபல். இந்த மலை இருக்கிறது, இந்த மலையை நீங்கள் நகர்த்த சொல்லுங்கள், அந்த இடத்திலே இருந்து நகர்த்த சொல்லுங்கள். லகான அஹ்வனு அலைய மிம்மா அமரூனி மிஹி பின் ஜம்இல் குர்ஆன். குர்ஆனை ஒன்று சேர்க்க நீங்கள் ஏவினீர்களே அபூபக்கரே, உமரே, இதைவிட லேசாக இருக்கும் அது. சுப்ஹானல்லாஹ், இதைவிட லேசாக இருக்கும் அது. மலையை நகர்த்திடுவேன், பரவாயில்லை. இது லேசான ஒரு பொறுப்பா, அமானிதமா? அந்த அமானிதத்தை என் மீது சுமத்தாட்டி இருக்கிறீர்களே என்று அழுதவர்களாகத்தான் அந்த பொறுப்பை எடுத்தார்கள். குர்ஆன் மிக பெரும் அமானிதம். கண்ணியமானவர்களே, அந்த அமானிதத்தை சுமக்கக்கூடியவர்களாக அல்லாஹ், அந்த அமானியத்துக்கு பொறுப்புதாரிகளாக அல்லாஹ் எம்மையாக்கி வைத்திருக்கிறான். இருந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு, பாதுகாக்கும் பொறுப்பு அல்லாஹ்வுடைய பொறுப்பு. எப்படி? அப்துல் முத்தலிபுடைய காலத்திலே கஅபாவை அல்லாஹ் பொறுப்படுத்தானோ அதே போல அல்லாஹ்வுக்கு தெரியும் குர்ஆனுக்கு எதிரான சவால்கள் வரும், குர்ஆனுக்கு எதிரான எதிர்ப்புகள் வரும். நபியுடைய உம்மத்தினர்கள் கஷ்டப்படுவார்கள், கவலைப்படுவார்கள். எப்படி பாதுகாப்பது? அவர்களுக்குள்ளே ஒரு தடமாற்றம் இருக்கும் என்று தெரியும். அல்லாஹ் என்ன சொன்னான்? இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இந்த குர்ஆனை இறக்கியது நாம், இதை பாதுகாப்பும் பொறுப்பும் எம்முடைய பொறுப்பு. அல்லாஹ்